எஸ்பிபிடி சேரிட்டியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் பொங்கலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டோனர்ஸ்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம பெனிஃபிஷரிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பொங்கல் ஒரு நல்ல பொங்கலா அமைய நம்ம இந்த பொங்கல்னால நம்ம பண்ற விஷயம், நம்ம இருக்கவங்களுக்கு நம்ம பெனிஃபிஷரியா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கோம், இந்த பொங்கல்லாம் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நாங்களும் வந்து எங்களால முடிஞ்சதை மாசம் மாசம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1500 பேத்துக்கு முசிறி, திருச்சி டவுனு, புதுக்கோட்டை, ஸோ இந்த ஏரியால நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நாங்க உங்களுக்கு இன்னொரு டைம் பகிர்ந்துக்க நாங்க விரும்புறோம். என்ன மாதிரி இருக்கு, நாங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், இப்போ வந்திருக்கு, நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். பொங்கல் அன்னைக்கு கூட நம்ம பொங்கல் அன்னைக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட்ல இருக்காங்க. நம்ம பொங்கலுக்கு முன்னாடி கூட திருச்சியில இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க முசிறிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லீவ்லயும் நிறைய பேத்துக்கு, ஏன்னா லீவா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப பயனா இருக்கும். அதனால நம்ம என்ன மாதிரி குடும்பங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அந்த பொருள் என்ன மாதிரி பயன் இருக்குது அப்படின்றத நம்ம பகிர்ந்துக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா, இந்த மாதிரி டைம்ல நிறைய குடும்பங்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை இழந்திருக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்க வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பா இல்லாம இருக்கிறது, அம்மா இல்லாம இருக்கிறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து இருக்கவங்க தான் அந்த உணர்வு பூர்வமா அதை வந்து அனுபவப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். மற்ற எல்லாத்துக்கும் வந்து வந்து இது வந்து ஒரு நார்மலான பொங்கல் அப்படின்னு போயிடும். பொங்கல்னா பரவாயில்ல, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, பண்ணை இருக்கு, பொங்கல் வைக்கிறாங்க, அந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்து நிறைய பேர் அனுபவிச்சா அதோட வழி என்ன அப்படின்றத அதுக்குள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நாங்க அவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கூட நாங்க நிறைய பேர்த்திட்ட பேசுறது, பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க, பரவாயில்ல எங்களுக்கு கிடைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ திருச்சியில கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்குறோம், மூட்டை தூக்குறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த படத்துல எல்லாம் வந்து மூட்டையை அப்படி தூக்கி இப்படி தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு பொறி மூட்டை, பஞ்சு மூட்டை, இந்த மாதிரி தான் அவங்க தூக்கி போடுறதுலாம். ஆனால் இவங்கெல்லாம் தூக்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மூட்டையை வந்து நம்ம சொல்றது ஈஸியா இருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடக்கணும், வண்டியில ஏறணும், பஸ்ல ஏறணும், லாரியில ஏறணும், அதை குடவுன்ல அடுக்கணும். ஸோ ஒரு மூட்டை 2 மூட்டை கிடையாதுங்க. குறைஞ்சா இப்போ ஒரு லோடெல்லாம் வந்துச்சுன்னா குறைஞ்சது 80 மூட்டை, 100 மூட்டை, 150 மூட்டை, இந்த மாதிரி அதை தூக்குறதுக்குள்ள அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, முதுகு உழைஞ்சு இந்த பெயின், பேக் பெயின் வந்துடும், காலு வலி, இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கலாங்க. நிறைய வலிகளை அனுபவிக்கலாம். அதே மாதிரி வந்து பல நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, கை கால் இழந்தவங்க சொல்றோம் நம்ம. அது வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்காது, அனுபவிக்கல தான் தெரியும். இப்போ நமக்கே வந்து ஒரு கை காலில் அடிப்படுது, ஒரு கையில சுளுக்கு வருது, ஒரு முள்ளு குத்திடுது, ஒரு ஆணி குத்துது, அப்போ நம்ம அந்த ஒரு காலில் ஊனிக்கிட்டு நடக்கல, ஒரு ஃப்ராக்சர் இருக்கு, வலி இருக்குதுன்னா அப்போதான் வந்து நமக்கு தெரியும், ஐயோ வலிக்குதே அப்படின்னு. அப்போ வந்து நம்ம அந்த இதை ஃபீல் பண்றோம். ஆனா இந்த மாதிரி வந்து வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்ப என்ன மாதிரியான வலிகள் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அந்த மாதிரி யாருமே நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இதுல பாத்தீங்கன்னா, அதே மாதிரி புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க போயிருக்கல, இளம் விதவைகள் தான். எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசு, 22 வயசு, 23 வயசு, 25 வயசு, இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, குடிக்கு அடிக்ட் ஆகிறது தான். நிறைய பேர் குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது, குடியினால கேன்சர் வர்றது, லிவர் இதாகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து குடும்பங்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க கூட நாங்க டிராவல் பண்றோம், நாங்க இது மாதிரி நிறைய கருத்துக்களை நாங்க சொல்றதை விட அவங்க சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு திங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத. இது பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவுங்க, ராகி மாவு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு. ராகி மாவு இதெல்லாமே இப்போ திருச்சிக்கு எடுத்துட்டு போனதுல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது மைசூர் பருப்பு, இது எல்லாமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாசி பயிர் இருக்கு, தட்டைப்பயிர் இருக்கு, இதில் பட்டாணி எல்லாமே இருக்குங்களா. இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், இங்கே எல்லாமே இங்கே இருக்காதுங்க அப்படி. இது நம்ம இப்போ திருச்சிக்கு எடுத்துட்டு போனதுல அந்த உடஞ்ச பாக்கெட்டு அதுதான் இருக்கு. இங்க பாருங்க, தட்டைப்பயிறு எல்லாமே நம்ம நல்ல குவாலிட்டியா தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஸோ இதுதாங்க நம்ம கொடுத்துருக்கோம். சத்து மாவு, இந்த பேக் பூரா பார்த்தீங்கன்னா சத்து மாவு இருக்கு. ஒரு 6 பேக் இங்கே இதில் இருக்கு. திருச்சி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு தான் எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கு. ஸோ இது மாதிரி பட்டாணி, ஸோ இதுதான் என்னன்னா, இது நம்ம பாக்கெட் உடஞ்சிருக்கு, அங்கே ஓப்பன் பண்ணாமல் இருக்கு, அதான் வித்தியாசம். இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சத்து மாவு,
இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பொங்கலுக்கு வேலை இருக்கும்னு சொல்லுவாங்க, இருக்கும். ஆனா வந்து இந்த ஒரு வாரம் வந்து எல்லாத்துக்குமே லீவா போயிடும். இந்த லீவா போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, நல்ல நிலைமையில இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய இதா தெரியாது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாள் வேலை இருக்காது. எந்த வேலைக்கும் போக முடியாது. வேலைக்கு போறதுக்கும் இல்லை, போனாலும் ஃபுல் டே வேலை நடக்காது, ஆள் வராது, லீவ் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அவங்க அப்படிதான் சொல்றாங்க, சார் பொங்கல் வந்து மற்றவங்களுக்கு கொண்டாடுறவங்களுக்கு திருச்சியில போன வரைக்கும் ஒரு 2, 3 குடும்பம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களாம் வந்து சொன்னாங்க என்னன்னா, சார் இந்த மாதிரி மார்க்கெட்ல எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க பொங்கல்ல இருந்து, அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லா எங்களுக்கு வேலை இருக்காது சார். அப்போ வேலை இல்லை இருக்காதுங்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கல எங்களுக்கு ரொம்ப அது பெனிஃபிட்டா இருக்கும். ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குடும்பம் வந்து நமக்கு ஒரு குடும்பத்தை உங்களுக்கு காட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. ஸோ இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் ஒரு இனிமையான பொங்கலா அமைய வாழ்த்துக்கள்.